ஆல்ரெடி ரித்திகா கேட்டரிங் பண்ணியிருப்பேன். பஃபே ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு 2000 பேருக்கு, இங்கே 1000 பேருக்கு தலைவாழை இலையில சும்மா சூப்பராக டின்னர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்திருக்கேன். தென்னங்குருத்துன்ற ஒரு விஷயமும் கொடுக்குறாங்க. சூப்பரான விஷயங்க. ரெகுலராக வந்து 2000 பேருக்கு மேலே தான் இருக்கிற டேஸ்ட்டும் நாங்கள் கொடுக்குற குவாலிட்டியும் இருக்கிறனால தான் எங்களை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து மட்டன் பேடா, ரசமலாய், ருமாலி ரொட்டி, பன்னீர் பட்டர் மசால், காளான் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சோலா பூரி, சன்னா மசாலா, ஆட்டின் இட்லி, இடியாப்பம் கூட தேங்காய் பால், சோலா பூரி கூட சன்னா மசால், பொடி மல்லி தோசை, கரும்பு குச்சி கவாப்பு, பேபிகான் சில்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சின்ன வெங்காய சாம்பார், தலைவாழையில் வாட்டர் பாட்டில், ஐஸ்கிரீம், பீடா. அடுத்து வந்து தென்னங்குருத்து, இன்கம் ட்ரிங்க்ஸ் வந்து இப்போ தர்பூசணி ஜூஸ் தாங்க. 1000 பேருக்கு உண்டான மெனு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இடையோட நம்ம ரித்திகா கேட்டரிங்னாவே தரமும் குவாலிட்டியும் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரிப் ஆர்டர் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டன் தமிழ்னு பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாங்க, சேலம் தான் வந்திருக்கேன். சேலமில் ஆல்ரெடி ரித்திகா கேட்டரிங் பண்ணியிருப்பேன். பஃபே ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு 2000 பேருக்கு, இங்கே 1000 பேருக்கு தலைவாழை இலையில சும்மா சூப்பராக டின்னர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்திருக்கேன். டெசர்ட்லன்னு பார்க்கும்போது நிறைய ஐஸ்கிரீமு, பீடா அது மாதிரிலாம் கொடுப்பாங்களா. இங்கே ஐஸ்கிரீம், பீடா இருக்கிறது மட்டும் இல்லாமல் தென்னங்குருத்துன்ற ஒரு விஷயமும் கொடுக்குறாங்க. சூப்பரான விஷயங்க. ஸோ இந்த கேட்டரிங் எப்படி மூர்த்தி சார் இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நான் சொன்ன மாதிரி ரித்திகா கேட்டரிங் RRRோட ஓனர் மூர்த்தி சார் நம்ம கூட இருக்கேன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2000 பேருக்கு லாஸ்ட் டைம் பண்ணோம் பஃபே ஐட்டம். ஆமாம் சார். நீங்கள் இங்கே தலைவாழை இலையில சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம், தென்னங்குருத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. ஆமாம். என்ன விஷயம், என்ன பண்ணுறீங்க இந்த கேட்டரிங்கில்? இங்கே இந்த கேட்டரிங்கில் வந்து ரெகுலராக வந்து 2000 பேருக்கு மேலே தான். 2000, 3000 இப்படி தான் நமக்கு வரும். கம்மி வேலை இது எதுவுமே நம்ம தராது. நீங்களாம் இந்த 2000, 5000 இந்த யூஸான பீப்புள் எப்படி கூப்பிட்றாங்க? என்ன ரீசன்? நாங்கள் கொடுக்குற டேஸ்ட்டும் நாங்கள் கொடுக்குற குவாலிட்டியும் இருக்கிறனால தான் எங்களை ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு. ஸோ இங்கே நம்ம கேட்டரிங்கில் இன்றைக்கி என்ன நல்லா இருக்குது? இன்றைக்கி வந்து மட்டன் பேடா, ரசமலாய், ருமாலி ரொட்டி, பன்னீர் பட்டர் மசால், காளான் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சோலா பூரி, சன்னா மசாலா, ஆட்டின் இட்லி, இடியாப்பம் கூட தேங்காய் பால், சோலா பூரி கூட சன்னா மசால், பொடி மல்லி தோசை, கரும்பு குச்சி கவாப்பு, பேபிகான் சில்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சின்ன வெங்காய சாம்பார், தலைவாழையில் வாட்டர் பாட்டில், ஐஸ்கிரீம், பீடா. அடுத்து வந்து தென்னங்குருத்து, இன்கம் ட்ரிங்க்ஸ் வந்து இப்போ தர்பூசணி ஜூஸ். இன்னைக்கு வந்து 1000 பேர் என்ன கேட்டாலும் கொடுக்க முடியுமா உங்களால்? கண்டிப்பாக எதை கேட்டாலும், எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க முடியும், எதை கேட்டாலும் கொடுக்க முடியும். சாப்பிட வந்திருக்காங்க. 1000 பேருக்கு உண்டான மெனு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இலையோட ரேட்டு வந்து ஒரு 300 ரூபா. தலைவாழை இலையிலே விருந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டில் என்னப்பா பண்ணுறோமோ கடைசி வரலும் இந்த ஐட்டம் கடைசி வரலும் எல்லாத்துக்கும் இருக்கும். வந்தவங்க வந்து வயிறார சாப்பிட்டு மனசார வளர்த்துறாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதனால தான் எனக்கு இந்த கேட்டரிங் பிடிக்க நான் வந்தேன். இருக்கிற இடம் எங்கேனா இருக்குது? நம்ம அழகாபுரம் பெரிய புதூர் சாரதா காலேஜ் பேக் சைடு. என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே இருக்க டிஸ்பிளே நம்பரை கவலைப்பட்டுங்க. நம்ம ரித்திகா கேட்டரிங்னாவே தரமும் குவாலிட்டியும் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரிப் ஆர்டர் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சூப்பரான விஷயம்னா ஆல்ரெடி நம்ம அந்த கேட்டரிங்கே பார்த்தேன், அவ்வளோ பேர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இங்கேயும் சரி A to Z எல்லாமே எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. பண்ணுங்கள். நானும் போயிட்டு அந்த தலைவாழை இலையில இன்றைக்கி ஒரு விருந்தே இருக்குது. ஸோ அந்த நைட்டு டிஃபனை எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க மக்களே. கண்டிப்பாக ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போகிறது? வீடியோ போய் பாருங்கள், அப்புறம் இந்த ஐடியா மணி பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க மக்களே. நைட்டு ஒரு அதிரடியான ஒரு டின்னருக்கு உட்காந்தாச்சு. ரித்திகா கேட்டரிங்னாலே சேலம் ரொம்ப ஃபேமஸ். அந்த சேலம் ஃபேமஸாக இருக்கிறதுலையே இவங்க ஃபேமஸான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த கேட்டரிங்கில் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹார்டின் இட்லி போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பொடி கொத்தமல்லி தோசை அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க எப்பயுமே இந்த காளான் பிரியாணி வந்து ஒரு சீரக சம்பாவில் செய்வாங்க. ஸோ அதையும் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ரசமலாய் அந்த மாதிரி 16 ஐட்டத்துக்கிட்ட சும்மா அசத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்க இந்த இட்லியிலேருந்து போயிடலாம். ஸோ இட்லி சும்மா நார்மலாக போடலாம். ஆனால் இவங்க கஸ்டமைஸ்லேயே கேட்டரிங் செய்கிறதுல இவங்க ரொம்ப ஸ்பெஷலாக அந்த மாதிரி ஹார்டின் இட்லி கேட்டாங்கன்னா ஹார்டினில் இட்லி பண்ணியிருக்காங்க. தேங்காய் சட்னி இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கு. இந்த ஒற்றையில மிக்சிங் ரொம்ப இல்லாமல் கரெக்டாக சூப்பராக நறுக்குன்னு இருக்கான். ஸோ தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு போயிடலாம். இந்த தக்காளியோட புளிப்பு எல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக பண்ணலாம். இட்லி சரியான சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹார்டாகும் பார்த்தா சரியான சாஃப்ட்டு, நல்லா இருக்குங்க, சூப்பர். பேபிகான் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இதுமாதிரி சின்ன சின்ன சில்லியாக போட்டிருக்காங்க. ஸோ இவன் எப்படி இருக்குன்னு போயிடலாம். ஸ்வீட் கலந்த ஒரு காரம் சாப்பிட பேபிகான் நறுக்குன்னு இருக்கான், நல்லா இருக்குங்க. குச்சியில் இதை வெஜ் கபாப் மாதிரி செய்கிறாங்க. எனக்கு மசாலா நல்லா ஸ்டஃபிங்கு ஒரு காரசாரமான இருக்குது. கபாபு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பர். இப்போ நார்மல் தோசை வந்து நிறையா தோசை செய்வோம். ஆனால் இவங்க வந்து பொடி கொத்தமல்லி தோசை அந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் அப்படியே சாம்பார் வச்சு எப்படி ட்ரை பண்ணிடலாம்.
சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார், அந்த சின்ன சின்ன காய் போட்டு செய்வாங்க அந்த மாதிரி தான் ஒரு டிஃபன் சாம்பார். சூப்பராக இருக்குது. இது ஊத்தாப்பம் மாதிரி பண்ணி இது மேலே பொடி போட்டு கொத்தமல்லி போட்டு பண்ணுறாங்க. இட்லியும் சரி டிஃப்ரெண்ட் ஐட்டம் பண்ணுறத செம்ம பேர் போனவங்க. நல்லா இருக்குது சாப்பிட. தோசை வறுத்து சோளா பூரியும் அது சன்னா மசாலா எப்படி ட்ரை பண்ணிடலாம். மசாலாவுக்கு எப்பயுமே இந்த லவங்கத்தோட இதுவும் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும். இந்த சன்னா மசாலா பக்காவாக இருக்குது. அதேமாதிரி லவங்கம் ஒருத்தர் அந்த காட்டம் இருக்குல்ல அதுவும் கரெக்டாக சூப்பராக இருக்குது. இவங்கள்ட்ட வந்து பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். ஆனால் ரோமாலி ரொட்டி இந்த கேட்டரிங்கில் கேட்டாங்க. ரோமாலி ரொட்டி பன்னீர் கிரேவி எப்படி ட்ரை பண்ணலாம். சரினா சாப்பிட்டு இந்த கூட இந்த பன்னீர் இருக்குல்ல இந்த கிரேவி ரொம்ப காட்டமாக இல்லாமல் கரெக்டாக எண்ணெய் தவிர அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணிடலாம். சாப்பிட்டீங்கன்னா இருக்கணும் போல இருக்குது இந்த பன்னீர் கிரேவியை. வெஜ் காளான் பிரியாணி ட்ரை பண்ணிடலாம். இது உங்களுக்கு விறகடுப்பில் தான் செய்வாங்க. அதில் அந்த சீரியஸமான போது அது அத்தனைக்கு டேஸ்ட்டோட சாரமாக செம்மையாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. சூப்பராக செம்ம. இடியாப்பம் தேங்காய் பால் கொடுக்குறாங்க. ஸோ இடியாப்பம் வந்து எப்படின்னா போட்டு வச்சுட்டு எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லை. லைவ் இட்லியும் லைவ், இடியாப்பம் லைவ், எல்லாமே தோசையும் லைவ், இந்த மாதிரி லைவாக போட்டு தராங்க. அது வந்து சூப்பரான விஷயம் போட்டு வைக்கிறவங்க. ஸோ இடியாப்பம் தேங்காய் பால், இடியாப்பம் தேங்காய் பாலோட ஊறி இருக்கா அப்படியே எப்படி போயிடலாம். தேங்காய் பால் சுகர் ரொம்ப திகட்டல. ஏலக்காய் போட்டிருக்காங்க அந்த தேங்காய் பாலில். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. வைல்டாக சாப்பிட்றதுக்கு நைட்டில் செம்மையாக இருக்கான். சூப்பராக இருக்குங்க. டெசர்ட்னு பார்க்கும்போது ரசமலாய் இது வச்சுருக்காங்க. அதுக்கு வச்சது குலோப்ஜாம். ஸோ இது வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் இவங்க கேட்டிங்க ரசமலாய் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தான். ரசமலாய் கூட ஓனாக மேக் பண்ணுறாங்கப்பா. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கேட்ரிங்கில் இந்த இலைன்னு பார்க்கும்போது ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸில் சூப்பராக கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இங்கே சாப்பிட்ட அந்த டின்னரு எனக்கு ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. ரித்திகா கேட்ரிங். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணி வரேன். யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேலமில் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணி தரதில் இவங்க ரொம்ப ஸ்பெஷலு. கேட்ரிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணி விட்டுறேன். அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு இடத்த வந்து நம்ம சாப்பிடும்போது அது ஒரு ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. வந்து யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் இந்த கேட்ரிங்கில் தென்னங்குருத்துன்ற ஒரு விஷயம் நம்ம டைம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் தென்னங்குருத்து அந்த நாட்டு சக்கரை போட்டு தராங்க. இது இல்லாமல் ஐஸ்கிரீம் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து தான் கிளம்பு வேலை. நிறையத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் கொஞ்சம் ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.